மாண்பு உறுப்பினர் திரு த. சாமிநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதி, சமத்துவம், பெண் கல்வி, பெண்ணுரிமை என்று இந்த தமிழர்கள் தன்னை நிமிர்ந்து வாழ்வதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய தந்தை பெரியார், தந்தை பெரியாரின் எண்ணங்களை எல்லாம் சட்டமாக்கி தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ தன் ஆட்சியை பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்குகிறேன். தன்னுடைய 80 ஆண்டு கால பொது வாழ்வில் 20 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கி தமிழில் இருந்து கணினி வரை அனைத்து திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமாக மாற்றி அமைத்த எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்து என் வெற்றிக்காக வந்து பிரச்சாரம் செய்த எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், தன்னுடைய திட்டங்களால் தமிழக மக்களில் இதய சிம்மாசனத்தில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற எங்கள் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக தன்னுடைய ஆட்சி காலத்தை மாற்றி காட்டியவர், உதாரண புருஷராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களுடைய இளம் தலைவர், ஒற்றை செங்கல்லால் ஒரு ஆட்சியை மாற்றிய மகான் வெற்றி வீரர், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், என்னை இந்த மாமன்றத்தில் வருவதற்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமாக அண்ணன் இ. பெரியசாமி அவர்களுக்கும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே.என். நேரு அவர்களுக்கும், எதிர்க்கட்சி மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் ஆர். சக்கரபாணி அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இ. பி. செந்தில்குமார் அவர்களுக்கும், என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்த பெருமை மிகு வேடசந்தூர் வாக்காளர் பெருமக்களுக்கும், எனது வெற்றிக்கு பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், பாகநிலை முகவர்களுக்கும், பாகநிலை உறுப்பினர்களுக்கும், எனது தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும், குறிப்பாக கபடி, கிரிக்கெட், வாலிபால் போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும், சமூக அமைப்புகளுக்கும், என்னுடைய சொந்தங்களுக்கும், நான் இந்த மாமன்றத்தில் வந்து நின்று கொண்டிருக்க காரணமாக இருக்கின்ற என்னுடைய தந்தை பி. தங்கராஜ் அவர்களுக்கும், என்னுடைய தாயார் சரஸ்வதி அம்மாள் அவர்களுக்கும், எனக்கு கல்வி கொடுத்த என்னுடைய மாமா எஸ்.ஆர். பொன்னுசாமி, கே.எஸ். சகாதேவன் உள்ளிட்ட அனைவருக்கும், நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகவியலாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வருவாய்த்துறை மற்றும் மருத்துவம் மீதான மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு முன்பாக என்னுடைய தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு இதய பிரச்சனையை பேசி மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கு உங்களிடம் அனுமதி கேட்கிறேன். வறட்சியான வேடசந்தூர் தொகுதியை வளமான வேடசந்தூர் தொகுதியாக மாற்றுவதற்கு காவிரி, அமராவதி ஆறுகள் இணைகின்ற திருமக்கூடலூரில் இருந்து நீரேற்று திட்டத்தின் மூலமாக நீரை கொண்டு வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், நத்தம் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குளங்களில் நீரை நிரப்புவதற்கு நீர்வளத்துறைக்கும் ஊராட்சித்துறைக்கும் சொந்தமான குளங்களில் நீரை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பற்றிய அறிக்கை தயாரிப்பதற்காக 97 லட்சம் ரூபாய் கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒதுக்கி அந்த திட்டம் சாத்தியம் என 20/8/2025 அன்று அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. 5500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கனவு அவிநாசி திட்டத்தை போன்ற இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் 2 கட்டங்களாக அந்த திட்டம் அறிக்கப்பட்டிருக்கிறது. 1750 கோடி முதல் கட்டமாகவும் 3750 கோடி இரண்டாவது கட்டமாக அந்த திட்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில்
எப்படி விவசாயிகள் பலனடைந்து அந்த பகுதி எல்லாம் வளமான பகுதியாக மாறியதோ அதே போல் இந்த உபரி நீரை கொண்டு வந்து எங்கள் ஊரில் இருக்கின்ற குளங்களை எல்லாம் நிறைக்கும் போது 2 மாவட்டங்களில் இருக்கின்ற 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள். விவசாயம் பெருகும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவார்கள். இப்போது எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் வேலை வாய்ப்பு தேடி வெளி மாவட்டங்கள் தாண்டி வெளி மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையெல்லாம் மாறி உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் எங்கள் ஊரை வளமான தொகுதியாக மாற்றுவதற்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வேடசந்தூர் தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு செல்லுகின்ற வழி என்பது காலங்காலமாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த வழி தனியார் பெயரில் பட்டா இருக்கிறது. மக்கள் தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனியார் பெயரில் பட்டா இருக்கின்ற காரணத்தால் அந்த இடத்திற்கு அரசு வளர்ச்சி திட்டங்களை, ரோடு போன்ற அரசு வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடியவில்லை. எங்களது வேடசந்தூர் தொகுதியில் கோயிலூர் பஞ்சாயத்தில் குறிக்கோடையூட்டியிலிருந்து நவக்குளம் வரை செல்லுகின்ற சாலை உதாரணமாக சொல்கிறேன். எங்கள் தொகுதியில இன்னும் புத்தூர் பஞ்சாயத்தில் நிறைய ஊர்ல இருக்கு. இது எல்லா இடத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதை நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தின் மூலமாகவோ அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ நிலத்தை கையகப்படுத்தி அரசு வளர்ச்சி திட்டங்களை செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவத்துறையை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை என்ற கொள்கை முடிவை எடுத்தார்கள் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 11 மருத்துவமனைகள் கொண்டு வந்திருந்த மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருந்தாலும் எங்களுடைய 2021-26 திராவிட நாயகரின் ஆட்சியில் தான் அனைத்து மருத்துவ கல்லூரிகளுக்கும் கட்டடங்கள் கட்டப்பட்டு அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது என்பதை இந்த மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, உட்காருங்க. நாங்க முடிக்கட்டும், பேசி முடிக்கட்டும். கண்ணி பேச்சு குறுக்கிட கூடாது. பேசி முடிக்கட்டும். கடமைப்பட்டிருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்ட மருத்துவமனை அரசு மருத்துவமனையாக மாறிய காரணத்தினால் பழனி மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக மாற்றி 100 கோடி ரூபாய் அதற்காக செலவு செய்து அந்த மருத்துவமனையில் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அரசு எங்கள் திராவிட நாயகரின் அரசு, எங்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.